ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே அன்பு போதக பிதாக்களுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. இந்த 2ஆம் சங்கீதமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய காரியங்களுக்காக அது எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இது நமக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும் என்று சொல்லி நாம் சற்று யோசிப்போம் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நாம் அவருடைய பிள்ளைகளானால் நாமும் அவருடைய சுதந்திரரே என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நமக்கும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து தொடர்ந்து நாம் எப்படி இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை சற்று நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்திலே முதலாவது சொல்லுகிற காரியம் என்னை கேளும் என்று சொல்லி, தேவனின் முதலில் சொல்லுவது என்னை கேளும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே விதமாய் சொல்கிறது: என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனவேதான் நாம் நம்முடைய ஊழியங்களை செய்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் முதல் பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டிலே நம்முடைய ஊழியத்தின் காரியங்கள் ஜெயமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஜெபம் இல்லாத ஊழியம் அது வீண் முயற்சி. ஜெபம் உள்ள ஊழியம் அது வெற்றி உள்ள ஒரு ஊழியமாய் மாறுகிறது. எனவே ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம். அதற்கு மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தனது 30வது வயதிலே 40 நாட்கள் உபவாசம் இருந்து, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், மத்தேயு 4:2 40 நாள் உபவாசம் இருந்து அதற்கு பின்பு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் முழுவதும் ஒரு மலையில் ஏறி செபித்து அதற்கு பின்பு தன்னுடைய சீசர்களை அவர் தேர்ந்தெடுக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனவே ஊழியம் எதுவாயிருந்தாலும், எந்த ஊழியத்தை செய்தாலும் அதற்கு ஜெபம் மிக அவசியம் என்பதை இயேசுவின் வாழ்க்கையின் மூலம் நாம் கண்டுகொள்ள முடிகிறது. எனவே அவருடைய ஊழியம் வெற்றி ஊழியமாக இருந்தது. எனவே நாம் செய்கிற ஊழியம் வெற்றி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஜெபம் மிக அவசியம். இரண்டாவது, சீசர்கள் 120 பேர் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரத்திற்கு போன பின்பு அவர்கள் ஒரு மேல் வீட்டிலே கூடியிருந்து செபித்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14. அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு செபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 2ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய அதிசயம். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படக்கூடிய, சபையிலே சேர்க்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறுவடையை காணக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ சீசர்களுடைய சூழ்நிலை ஊழியத்துல என்ன என்று சொன்னால், முதலாவது ஜெபம், பின்பு ஊழியம். இந்த ஜெபம் இருக்கும் பொழுது ஊழியம் நிச்சயமாகவே அது ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 2:8 சொன்ன அந்த ஜாதிகளை
சொந்தமாக்கக்கூடிய, சுதந்திரமாக்கக்கூடிய கிருபைகளை நம் தேவன் நிச்சயமாகவே தருவார். அப்போ நாம் இந்த ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டும், இந்த பூமியின் எல்லைகளை நாம் சுதந்திரமாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல நாம் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் இது என்னுடைய எல்கை, இந்த ஏரியாவில் மாத்திரம், இந்த எல்கையில் மாத்திரம், இந்த கிராமத்தில் மாத்திரம் நாம் ஊழியம் செய்தால் போதும் என்று சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி. எனவே நாம் செபத்திலே கேட்கும் பொழுது நம்முடைய எல்கையை அவர் விரிவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமியின் எல்லைகளை சொந்தமாக தருவேன் என்று சொல்லி. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையில் அன்னைக்கு ஒரே பிரசங்கத்துல ஆசியா முழுவதும் நம்முடைய சீஷர்கள் மூலமாக சுவிசேஷம் எவ்வளவு விரைவாய் பரவியது, எத்தனை ஜனங்களை அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்தார் அல்லவா. அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே தேவன் நமக்கு தருவார். எனவேதான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க நேரமில்லை. ஏசாயா 54:2-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எனவே இந்த ஆண்டிலே நம் ஜெபத்திலே அதிகமாய் தேவ சமூகத்துல தரித்திருக்கும் பொழுது ஊழியம் ஒரு வெற்றி உள்ள ஊழியமாய் மாறும். இரண்டாவது, ஊழியத்துல உண்மை அவசியம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாய் இருப்பது அவசியம் என்று சொல்லி. எனவே வேதம் சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். எனவே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஊழியத்தில் நிச்சயமாகவே தேவன் அறுவடையை காண செய்வார். மூன்றாவது காரியம், நாம் சுயமாக அல்ல, தேவ சித்தப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்கிறது, தாவீது தேவ சித்தப்படி ஊழியம் செய்தான் என்று சொல்லி. எனவே இந்த ஆண்டில நாம் அதிகமான அறுவடையை காண வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, ஜெபத்துல நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல தரித்து கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் சாதிகளை சுதந்திரமாக தருவார். இரண்டாவது, ஊழியத்துல உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அறுவடையை காண செய்வார். மூன்றாவது, சுய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யும் பொழுது தேவன் விரும்புகிற ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களே அவருடைய வருகையில நாம் அவரோடு கூட அழைத்து சென்று அவருக்கு முன்பாக, நான் ஊழியத்தின் ஆதாயப்படுத்தின இந்த ஆத்துமாக்கள் என்று சொல்லி அப்பாவுக்கு முன்பாக நின்று நாம் சந்தோஷப்படக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். எனவே நாம் இந்த ஆண்டிலே அறுவடைகளை சுதந்திரிப்பதற்கு நாம் அதிகமாக ஜெபிப்போம். உண்மையை நாம் உண்மையாகவே கடைபிடிப்போம். தேவ சித்தப்படி நம் ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தை பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆமென்.